மனதுங்கிறது பியானோ மாதிரிங்க, எண்ணங்கிறது பியானோவில் வர சவுண்டு மாதிரி. இப்போது பியானோவில் ஒரு பட்டன் அமுத்தினா டொயின் சவுண்டு வருதா? அதுதான் டொயின் எண்ணம். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு பியானோவை அமுத்தாச்சு, சவுண்டு டொயின்னு வந்துருச்சு. எல்லோரும் யோசிங்க. வந்த சவுண்டை உடனே நிறுத்தணும், சீக்கிரமாக நிறுத்தணும். என்ன பண்ணனா சவுண்டை சீக்கிரமாக நிறுத்த முடியும்? எல்லோரும் யோசிங்க, சொல்ல வேண்டாம். யோசிச்சாச்சா? நான் சொல்லிட்டா? ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் அதுவாக நின்று போயிடும். ஏதாவது பண்ணுறதுக்கு ஆக்ஷன் இறங்கினீங்கன்னா அது முட்டாள்தனம். இதான் உண்மை. இங்கே பாருங்கள், சவுண்டு வருது டொயின், என்ன பண்ண முடியும்? அது டொயின், அதுவே போயிடுது. உங்களுக்கு என்ன? ஸோ புரிஞ்சுக்குங்க, மனதில் வரும் எண்ணங்கிறது ஒரு டொயின். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் கோபம், டென்ஷன், பயம், அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கோபம் போகுது இல்லையா, அதை பிடிச்சி ஏய் என்ன பார்த்துட்டா நீ எப்படா கோபப்படுத்தலாம் இழுத்தோன்னு அது வாட்டுக்கு வந்துருச்சு. 15 வருஷம், 5 வருஷம், 2 நாள், 3 நாள் அது பேசாமல் போகுதுங்க. நம்ம தாங்க பிடிச்சிருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, மனதில் தோன்றும் எண்ணங்களுக்கு கோபம், டென்ஷன், பயம், கவலை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மரியாதை அரை வினாடி. நம்ம கண்டுக்காமல் இருந்தால் அது போயிடும், அடுத்த வேலையை பார்த்துடலாம். அதை கண்டுக்கிட்டு பிடிச்சி இழுத்தோம்னா அது நமக்கு 5 நாள், 1 நாள், 5 நாள், 10 வருஷம் சொல்லி நம்ம இழுக்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கையில் நிறையா சிக்கல், கஷ்டம், நஷ்டத்தை உருவாக்குது. அதனால் இனிமேல் யாருக்காவது மனதில் டென்ஷன், கோபம், பயம் வந்தால் விட்டுட்டு போயிருங்க.